வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரவியும் ஸ்ருதியும் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த நேரத்தில் ஓனர் வராங்க. வந்த உடனே ரவி இந்த மாதிரி உங்களுக்கு போன மாதமே ஒரு ஆஃபர் வந்துருச்சு. மலேசியாவில் போகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்மாக போய் தான் ஆகணும். போன வாட்டி போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த வாட்டி வைஃபும் கூட தான் இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு வாங்க மலேசியாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மனோஜ், நீங்கள் போய் தான் ஆகணும். நீங்கள் போனால் தான் கரெக்டாக வரும். நீங்கள் போயிட்டு ஒரு 10 நாள் மட்டும்தான், அந்த 10 நாள் ப்ராஜெக்டை மட்டும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்கிறாங்க. அப்போ ரவி சொல்கிறாங்க, அப்படிங்களா மேடம், சரி நான் யோசிக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ரவி இப்போதைக்கு சரி யோசிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன், நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. இப்போ ஓனர் சொல்கிறாங்க, சூப்பர் ஸ்ருதி, இப்படி தான் இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க. அது யாருக்கிட்டையுமே கேட்காம மீனா விஜயா அண்ணாமலை கிட்டலாம் கேட்காம இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க. பண்ண உடனே வீட்டில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு மலேசியாவுக்கு போக வேண்டியது இருக்குது, அது நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், ஒரு 10 நாளைக்கு நாங்கள் மலேசியாவுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ரோஹினியும் இல்லை, மனோஜும் இல்லை. அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. அப்போது முத்து சொல்கிறாங்க, ஓ அப்படியாடா, சூப்பர் அப்போ பார்லமா ஊருக்கு போகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா அது 10 நாள் தான், வேணா நம்மளும் எல்லாருமே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, டே சூப்பரா, எல்லாருமே போகலாம், ஏன்னா நானும் பாஸ்போர்ட்லாம் எடுத்தாச்சு. மீனாக்கு இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாஸ்போர்ட் இருக்குது, சும்மா ஒரு 10 நாள் நமக்கு லீவ் கிடைச்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அந்த நேரத்தில் விஜயம் சொல்கிறாங்க, ஆமாங்க நம்ம போகலாங்க, ஏன்னா நம்ம ரோஹினி ஊரை பார்த்தது கிடையாது, அல்லாமல் அவங்க தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருப்பாங்க, அவங்களாச்சும் நம்ம பார்த்துட்டு வருவாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜும் ரோஹினியும் கேட்காம இவங்களே முடிவு பண்ணுறாங்க. முடிவும் பண்ணி டிக்கெட்டும் புக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜும் ரோஹினியும் ஷோரூம்லேருந்து வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி விஜய் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு 10 நாளைக்கு போக போகிறாங்களா, அதனால நம்ம எல்லாருமே ஒரு டூராக போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிருக்கோம், நாங்கள் டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு, நம்ம எல்லாருமே மலேசியாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ரோஹினிக்கு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட ரோஹினிக்கு தூக்கி வாரி போடுது. அது இல்லாமல் விஜய் சொல்கிறாங்க, இதுமாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லி வச்சு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கிட்ட என்னென்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட கேட்காமலே எல்லாமே முடிவு பண்ணிடுறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, மலேசியாவுக்கு போனால் நம்ம கண்டிப்பாக மாட்டிடுவோம், எங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரோஹினி நினச்சிட்டு இருக்காங்க. முத்து நினைக்கிறாரு, அங்கே ஆள் இருந்தால் தானே ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி முத்து நினச்சிட்டு இருக்காரு. என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. ஆண்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இது நான் நினச்சது தானே, நம்ம மலேசியாவுக்கு போகிறோம், ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி முத்து நினச்சிட்டு இருக்காரு. அப்போ ரவி சொல்கிறாங்க, அண்ணி இங்கே பாருங்கள், நம்ம போகிறோம், டிக்கெட் வேறு புக் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் நம்ம மலேசியாவுக்கு போகிறோம், நம்ம பிளானை கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. இதுக்கிட்ட ரோஹினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்ம கண்டிப்பாக மலேசியாவுக்கு போய் தான் ஆகணும், அங்கே போயிட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியத்தை வர வச்சுட்டு மலேசியா கிளம்பி போகிறாங்க எல்லாருமே. அதுவும் இல்லாமல் அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு மேலே ஆகுது, அதில் ரிவ்யூ வேலையெல்லாம் முடிச்சிடறாரு. 5 நாள் நம்ம டூர் அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றி பார்த்துலாம் மலேசியா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ வந்து அந்த 5 நாளில் எல்லா வேலையும் முடிச்சிடறாரு. முடிச்ச உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கேட்குறாங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டெலாம் எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே இருக்குது, பார்க்கலாமா, உள்ளெல்லாம் பார்த்தாலும் நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அப்பா இந்த வீடு இருந்தால் தானேப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டாரு. ரோஹினி வந்து பயங்கரமாக மாட்டிட்டாங்க. அது மலேசியாவில் போய் மாட்டிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் இருந்தாச்சும் ஏதாச்சும் பண்ணி தப்பிச்சிருவாங்க, பட் மலேசியாவுக்கு போனால இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.